ஹாய். ஓகே மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து நந்தினி ரூமு. நான் இந்த வீடியோ எடிட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் இந்த ரூமில் தான் படுத்திருக்கேன். நேற்று சக்தி என்ன திரும்ப பண்ணாங்க, இதை வீடியோ கால் நந்தினிக்கு பண்ணியிருக்க மாரி என்னை பிடிச்சி தரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்து ரூம் விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. விட்டு அது அவங்க ரூமா, நந்தினி ரூமா, அதுவும் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிக்கிட்டே என் சட்டையை பிடிச்சி இழுத்து ரூம் விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அக்கா தங்கச்சிங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் அக்கா தங்கமிங்க வந்து ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அது சில பேர் அந்த ஒற்றுமை இல்லாதீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இதுங்களுக்குள்ளே நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் நான் இந்த ரூம்லேருந்து வந்து நான் எடிட் பண்ணுறது வந்து சோஃபா வந்து நானும் இவரும் பெருசாக எடுத்துக்கிட்டதில்ல. அவருக்கு ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு. அவர் படம் பார்த்துட்டு இருப்பார், நான் வந்து இங்கே எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனால் என்னோட பசங்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த ரூமில் படுத்துருக்கீங்க, நீங்கள் அந்த ரூமில் படுத்துருக்கீங்க, அவங்க ரூமில் போய் படுக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆனால் அது ஒரு வகையில் நியாயம் தெரியுங்களா? ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை என்ன வேணுமாலும் நடக்கும். ஸோ நம்ம அந்த பிரச்சனையை தீர்க்க போகிறதே அந்த ஒரு நைட்டில் தான் நம்ம அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்பயே வந்து இப்படி பிரிஞ்சு இருந்தோமா நம்ம எது ஷேர் பண்ண முடியாது, பேச முடியாது. எனக்கு அந்த தோட்டம் வந்து கேட்ட பிறகு தான் வந்துச்சு, இதுக்கு மேலே நான் திருப்பி என்னோட லொக்கேஷனை மாற்றி ஆகணும். அப்புறம் இன்னொன்று, நம்ம வயசாக நம்ம அந்த ஹஸ்பண்ட் வந்து நம்ம ரொம்ப க்ளூஸாக தான் பார்க்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்மளுக்கு வந்து சாகிற வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது புருஷனோ இல்லை பொண்டாட்டி மட்டும்தான். பிள்ளைங்க கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு பாரமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க நம்ம ரெண்டு பேர் தான், அந்த ஜோடி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லைனா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். ஸோ நம்ம எவ்வளோ விலகி தூரம் போகிறோமோ அந்த டிஸ்டன்ஸு அவங்களுக்கு எவ்வளோ பாசம் குறைஞ்சிரும். அதுமாரி வச்சுக்காதீங்க. கடைசி காலத்தில் நம்மளை துடைக்கிறது எடுக்கிறது எல்லாமே புருஷனோ இல்லை பொண்டாட்டி தான் செய்வாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூவாக கொண்டு போங்க வயசு கடைசி வரைக்கும். அப்புறம் நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுலேயே தொட்டு அணைய வச்சு அந்த கையை மசாஜ் பண்ணுறது, காலை மசாஜ் பண்ணலாம், சின்னதுலேருந்து பழக்கி விடுங்க. இல்லைன்னா ஒரு நம்ம வயசாச்சுன்னா நம்ம தொடர்றதுக்கே அச்சப்படுவாங்க. இதை வந்து நான் எங்கள் வாழ்க்கையிலே நான் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் ஏன்னா எங்கள் அம்மா நம்ம சுத்தம் இல்லைன்னா அவங்கள தொடக்கூடாதுன்னுவாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க தெரியும் தானே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்புறம் வயசாக நம்ம அவங்க காலை அமுக்கி விட கூட யோசிப்போம். அப்புறம் ஆசீர்வாதம் பண்ண யோசிப்போம், எல்லாத்துக்கும் யோசிப்போம். அதை நான் ரொம்ப காலம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அது ரொம்ப தப்பு தெரியுமா? ஸோ அது சின்னதுலேருந்து பிள்ளைங்க கூட அந்த அட்டேச் நம்ம வச்சுக்கணும். பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இதில் இன்னொன்று வந்து மறுக்கப்படாத உண்மை. நான் அக்கா தங்கச்சிங்க ஒற்றுமையை சொன்னேன். அந்த ஒற்றுமை பிரிவு வந்து எப்போ தினமா வரும்? எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புது வரவு உள்ளே வருதுல்ல, அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அது ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த புதுசாக வரீங்கனால வந்து இந்த குடும்பம் பிரியுதா, இந்த ஒற்றுமை அக்கா தங்கச்சி ஒற்றுமை பிரியுதா எதுன்னு தெரில. ஆனால் என்னை கேட்டால் ஒன்று தான், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசினோமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். ஏஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? நம்ம எதுவுமே பேசாமல் ஒரு ஆள் சைடே கேட்டுக்கிட்டு இருந்தோமா வாழ்க்கை எப்பொழுதுமே பிரிஞ்சே தான் வாழணும். இன்னும் ரொம்ப நாள் இல்லை, கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஸோ உட்காந்து பேசுவோமே. நானும் ஃபேஸ் பண்ணுறேன் அந்த பிரச்சனையை. கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ பேசும்போது நீங்கள் தேவையில்லாமல் என்னோட மூஞ்சை தான் பார்க்குறீங்க. அதுக்கு நான் நினச்சி வழி பண்ணுறேன். பின்னாடி பேக்ரவுண்ட் நினச்சி எட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு முடி ரொம்ப இல்லைண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கண்மை எடுத்து எங்கே அந்த மண்டை தெரியுதோ அங்கே இப்படி கிறுக்கி விட்ருங்க, முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் பிளாக்காக தெரியும். இதுக்கு போய்ட்டு அந்த கெமிக்கல் போட்ட அந்த ஸ்ப்ரே அதெல்லாம் வாங்கி போய்ங்க. அந்த இடத்துல நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் அது ஏற்கனவே பாய்ச்சிருக்கேன். நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அப்புறம் காஞ்சி கம்பியாகி அப்புறம் திருப்பியும் முடி கொட்ட தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்தமாரி பச்சிக்கிங்க.
மை வாங்கினா எவ்வளோ வரப்போகுது நினைக்கிறேன். ரொம்ப விலை குறைவு, ரொம்ப நேச்சுரலானது. ஸோ நம்மளுக்கு எந்த கெமிக்கல் வராது. நம்ம இருக்கிற 2 முடியாவது நம்ம காப்பாற்றிக்கலாம். குட் மார்னிங் மக்களே, மணி 7:30. நான் நேற்று ஆக்சுவலி என்னோட டயட் பிளான் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தேதி எத்தனை? மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, 27 தானே. நான் வென்ஸ்டேவே ஆரம்பிச்சிட்டேன் டயட் பிளான். சூப்பராக போச்சு. இன்றைக்கி வந்து செகண்ட் டே. முடிஞ்சால் 21 மண்டலம் பார்ப்போமா? 21 மண்டலம் அங்கிட்டு 30 கூடயே பார்ப்போம். டிசம்பர் 31 வரைக்கும் 31 வருது. ஒரு 35-36 நாள். ஸோ இது டே 2. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. யார் உண்மையாலுமே அழிக்கிறாங்களோ என்று சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், என்னோட வெயிட் பாருங்கள், 71.2. ஓகே, இன்னைக்கு தேதி வந்து 27. ஸோ நான் வந்து 71.2 இருக்கேன். என்னோட டார்கெட் வந்து டிசம்பர் 31 வந்து 31 டிசம்பர் வந்து என்னோட டார்கெட் வந்து ஆக்சுவலி என்னோட டார்கெட் ஒரு 65. பார்ப்போம், இழைச்சி பார்ப்போம். இல்லை கெளி லுக்கில் வந்தோன்னா குறைச்சிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம இலைக்குமே சொல்லுவாங்க, ஏன் சீக்கு வந்துருச்சா, ப்ரெஷர் வந்துருச்சா, இனிப்படி இருந்துச்சான்னு கேட்பாங்க. அதெல்லாம் போதை பண்ணாதீங்க. எதில் ஃபோக்கஸ் பண்ணிங்களோ அதேமாரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜெயிச்சாச்சுன்னா நம்மளுக்கு நம்ம உடம்பு முக்கியம். ஒன்று வந்து நம்ம அழகாக உடுத்தலாம், இன்னொன்று வந்து சீக்கு வராமல் பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப சீக்கு இருக்குது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம். எல்லா பேரும் வந்து நம்மளுக்கு பேர் தான், உறவு தான். ஆனால் உங்கள் பேர் வந்து இப்போ நான் லட்சுமினா நான் கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ உங்களோட உரிமையை விட்டு கிடக்காதீங்க. வயசு வரமே கிடையாது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் போய் கற்றுக்குங்க. கராத்தே கற்றுக்குறீங்களா, தெக்கோண்டோ கற்றுக்குறீங்களா, இல்லை ஜும்பா போகிறீங்களா, இல்லை டான்ஸ் கிளாஸ் போகிறீங்களா, அதுக்கு வயசு வரமே கிடையாது. எல்லாத்தையும் போய் சந்தோஷமாக அனுபவிங்க. வயசை வந்து நீங்களே குறைச்சிக்கிங்க. உங்களோட இமேஜின் வந்து நீங்கள் 20 வயசாக நினச்சிக்கிங்க. கண்ணுக்குள் வந்தாயோ, மனதுக்குள் நெஞ்சுக்குள் நின்றாயோ, உடலுக்குள் ஒட்டிக்குள் என்றேனோ, உதடுக்குள் முத்துக்கள் தந்தேனோ.